ஈரட்டு மலை என்று பெரிய மலையா இருக்குது. பார்வையிடுவோமே. யார் கோயில் இருக்குது பாருங்க. இல்லை முட்டையில் பாருங்க வித்தியாசமான கல்லுகள் கிடக்குது பாருங்க. போய் தான் போகணும். மேலே உச்சிக்கு வந்து ஒரு மாதிரி. வணக்கம், இது வன்னி தமிழ். நான் உங்கள் மயூரன். இன்றைய காணொலியில் வந்து வவுனியா பகுதியில் ஈரட்டு மலை என்று சொல்லப்படுற ஒரு பெரிய மலை இருக்குது. அந்த ஒரு கல்லே வந்து பாருங்க அப்படியே பெரிய மலையாக இருக்குது. அந்த மலையைத்தான் நாங்கள் இப்போ பார்க்க போகிறோம். மேலே வந்து என்ன இருக்குதுன்னு தெரியலை, மலைகள் இருக்குது. அது தவிர வந்து கட்டிடமும் இருக்குது. மேலே ஏறி நாங்கள் பார்ப்போம். வாங்க காணொலிக்குள்ளே போவோம். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. இந்தியாவில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இது ஈர பெரிய குளம் என்று சொல்லி ஒரு பெரிய குளமும் இருக்குது. அதில் வந்து போட்டெல்லாம் போடப்பட்டிருக்கு. நாங்கள் அதையும் போய் பார்வையிடுவோம். இந்த குளத்துக்கு பக்கத்துலேயே தான் வந்து இந்த மலை வந்து காணப்படுது. இந்த மலையை வந்து நான் இப்போ இதில் பாருங்கள் காண்பிக்கிறேன். இப்படி பெரிய மலையாக இருக்கும். அப்படியே மேலேயும் வந்து கட்டிடங்கள் அந்த மரங்களுக்கு இடையில இருக்குது. நாங்கள் ஏறி மேலேயும் பார்வையிடுவோமே. இது வந்து பாருங்கள் இதில் போடப்பட்டிருக்கு நீர்ப்பாசன திணைக்களம் மத்தி வவுனியா ஈரப்பெரிய குளம் என்று சொல்கிறது. இந்த குளம் வந்து ஆபத்தானது அவதானமாக நீராடவும் என்று போடப்பட்டிருக்கு பாருங்கள். இதில் ஆபத்துன்னு சொல்லி ஏற்கனவே போட்டிருக்கணும். நல்ல ஒரு பெரிய குளம் தான் பாருங்கள். சில பக்கம் முழுக்களுமே மலைகளாக தான் காணப்படுது. இங்கே மேலே வந்து கூடிய அந்த உயரத்துக்கு இருக்குது. நாங்கள் இப்போ அந்த உயரத்துக்கெலாம் ஏறி பார்க்கலுமென்று சொன்னால் ஏறி வந்து பார்ப்போமே. ஜல ஃபுல்லாக காடுகளாகவும் இருக்குது. பாதையெல்லாம் காணப்படுது. ஆபத்து நீராடுவது அவதானம் மட்டும் போடப்பட்டிருக்கு. இதுக்குள்ள என்ன இருக்குன்னு சொல்லி அதில் அப்படியே போய் பார்ப்போமே. இந்த பகுதிக்கு ரங்கவனம் மட்டும் சொல்லி போட்டிருக்கணும் பாருங்கள். நல்ல பெரிய குளம் தானே. இந்த குளத்தில் இருந்து பாருங்கள் இந்த ஆறும் வந்து போகுது. இது கிராமங்களுக்குள்ள போகுது போல். இப்படியே இந்த மலைக்கு நாங்கள் இப்போ போவோமே. இதில் வந்து பாருங்கள் படி வந்து வச்சிருக்கணும். இதுக்கு மேலே போகிறதுக்கு இஞ்சால பக்கம் மலையாக இருக்குது. அந்த மலையில் வந்து படி கட்டியிருக்கணும் பாருங்கள். பார்க்கவே சும்மா நல்ல ஒரு அற்புதமான பிளேஸாக இருக்குது பாருங்கள். உண்மையிலேயே டூரிஸ்ட்க்கு ஒரு நல்ல ஒரு இடம் தான். இதில் வந்து ஃபன் பண்ணக்கூடிய ஒரு இடமாக தான் இருக்குது பாருங்கள். அப்படியே மேலே வந்தோம்ன்ட்டு சொன்னால் பாருங்கள் இதில் பிள்ளையார் கோவில், மேலே ஒரு பிள்ளையார் கோவில் இருக்குது பாருங்கள். பிள்ளையார் சிலையெல்லாம் வச்சிருக்கணும். அதில் வந்து இப்படி பயங்கரமாக தான் இருக்குது. சொரக்குற மாதிரி தான் இருக்குது. பார்ப்போமே பாருங்க இப்படி இருக்குன்ட்டு. இங்கே படியல் இல்லை. நாங்கள் இதில் மெல்ல மெல்ல ஏறி போகணும். பாருங்க இப்படி இருக்குண்டா. இதெல்லாம் நடந்து போகிறோம். பெரிய பாறை வந்து இதில் பாருங்க இப்படி நிற்குதுண்ட. இதில் வந்து அந்தரத்தெலாம் நிற்குது. இது விழுந்தா அப்படியே கீழே போகும். இதில் இருக்க பாறையும் பாருங்க அப்படியே அந்த அந்தரத்தில் தான் நிற்குது பாருங்க. இது பாருங்க இதில் கீழே முட்டையில் பாருங்க 2 கல்லில் அப்படியே ஊண்டி அப்படியே நிற்குது பாருங்க. இதில் வந்து பாருங்கள் மேலே வந்து ஒரு நீள் சதுரமாக ஏதோ வித்தியாசமான கல்லுகள் கிடக்குது பாருங்கள். போய் பார்ப்போம் இல்லையா எப்படி இருக்குன்னு சொல்லி. இது அந்த பழைய மன்னர் காலத்துண்ட ஏதோ கல்லுகள் மாதிரி காணப்படுது. பார்ப்போம். ஏதோ ஒரு பெரிய கோட்டையாக இருந்திருக்கும் போல கிடக்கு பார்த்தாவன். இல்லை அதால் பாதை இருக்குது, அதால் போவோம். எவ்வளவு கல்லுகள்ண்ட. இது பார்த்திங்கன்னா நல்ல ஒரு சுற்றுலா தலம். இப்போ வந்து கிழமை நாளாக இருக்கிறதுனால இந்த ஆக்கள் ஒருத்தரும் வரையில. இதில் வந்து சனி ஞாயிறில் நிறைய பேர் வருவாங்கன்ட்டு தான் கூறப்பட்டிருக்கு. பார்ப்போமே. இதுக்கு மேலே போவோம். கல் ஆப்பா இப்படியே இதுக்குள்ளால குட்டஞ்சு கொண்டு போவோமே. ஓ இதுக்குள்ளால பூந்து தான் போகணும். இப்படியே வந்து இது படியல் இல்லை பாருங்க. இப்படி சறுக்கினா அப்படியே கீழே தான் போய் விழுவணும். ஜீய ஒரு மேலே தான் அப்படியே தொடுவ மேலே பிட்டுசாக இருக்குது. இந்த பாறையில் பாருங்கள் இப்படி மரம் வளர்ந்து நிற்குதுண்ணே.
இந்த மரம் வந்து சாடிகளில் வச்சு சின்ன நாணிக்கும். இந்த மரத்தின் பேர் வந்து மறந்துட்டோம், தெரிஞ்சா சொல்லுங்கள் நீங்கள். இந்த மரம் வந்து பாருங்கள், இந்த சாடிகளில் வைக்கிறது தான் இப்படி ஃபுல்லாக வளர்ந்துருக்கு பாருங்க. அப்படியே வந்து நாங்கள் இப்போ இதுக்கு மேலே ஏறி வந்து போவோம். நான் போனோன்னு வா. எவ்வளோ உயரத்தில் ஏறி நிற்கிறேன்னு பாருங்கள். இதுக்கு மேலே வந்து இல்லை போல போவோம். இதுக்குள்ளே பாருங்க அப்படியே நிறைய கல்லுகள் அப்படியே அடுக்கடுக்காக இருக்குது. மேலே மரமும் வளர்ந்துருக்குது. இதுகளுக்கெல்லாம் பூந்து தான் பூ வேண்டி கிடக்கு. பார்ப்போமே. புதுசாக ஒன்றும் தெரியல எனக்கு அந்த கட்டினது தெரியுது. இதுக்கு மேலேயும் வந்து பார்த்திங்கன்னா நிறைய கல்லுகள் இருக்குது. நீங்கள் வந்து நிறைய பேர் வந்து நிற்பீங்களா இருந்தால் இதுகளுக்கு மேலேயும் ஏறி பார்க்கலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் மேலே உச்சிக்கு வந்து ஒரு மாதிரி கஷ்டப்பட்டு ஏறிட்டேன். இதில் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் அந்த ஆரம்ப காலங்களில் மன்னர் ஹோட்டலில் காணப்படுற மாதிரி ஒரு கட்டிட அமைப்பு ஒன்று மேலே காணப்படுது. இதனுடைய வரலாறுகள் தொடர்பாக எங்களுக்கும் எந்த ஒரு தகவலும் கிடைக்கவில்லை. இணையதளங்கள்லையும் வந்து இது தொடர்பான தகவல் எதுவுமே இதில் வந்து கிடைக்கல. ஆனால் இது தொடர்பாக உங்களுக்கு எதுவும் தெரிந்திருந்தால் நீங்கள் கொமெண்ட் மூலம் தெரிவிங்க. இதுதான் இந்த ஈரட்டு மலையினுடைய மேல் பகுதியினுடைய அமைப்பாக காணப்படுது. ஆனால் மேலே வந்து நிறைய இடங்கள் இப்படி பாறைகளாக நீங்கள்லாம் இருக்கக்கூடிய மாதிரி இடங்கள் எல்லாம் காணப்படுது. இத்துடன் நாங்கள் இந்த காணொலியை நிறைவு செய்து கொள்வோம். நன்றி உறவுகளே, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. இன்னும் அடுத்தடுத்து நிறைய காணொலிகள் வர இருக்குது. அனைத்தையும் பார்வையிடுங்கள். உங்களுடைய ஆதரவை தந்து உதவுங்க. நன்றி உறவுகளே.